கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாச அறிக்கையின் 4வது நாளில் வந்திருக்கிறோம். 100 விசுவாச அறிக்கைகளை நம்ம சேர்ந்து சொல்ல போகிறோம். ப்ரையர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவங்க கூட இருக்கிறாரு. புதிதாக இணைந்திருக்கிறவங்க, புதிதாக ப்ரையர் டைம் ஃபேமிலியில் இணைந்திருக்கிறவங்க, இன்றைக்கி தான் முதல்ல நான் இந்த விசுவாச அறிக்கையில் பங்கேற்று கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க இணைந்து கொள்ளுங்கள். இன்னையிலிருந்து மீதி இருக்கிற நாட்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு 15 நாட்களாக நம்ம விசுவாச அறிக்கையை செய்யணும்னு ஒரு லீடிங்கோடு நம்ம அதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலையும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த விசுவாச அறிக்கையை குறித்து நல்ல ரகசியங்களை வசனத்திலிருந்து எடுத்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதிகாலை 5 மணியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இரவு நேரத்தில் 9 மணிக்கு இணைந்து கொள்ளலாம். எப்போ நீங்கள் முழிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் காலையில் எழும்பி வசனத்தை கேளுங்க. லைவில் தான் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வசனத்தை கேட்காமல் இருக்காதீங்க. எப்போனாலும் கேளுங்க. வசனம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஏன்னா அந்த வசனத்தை உண்டாக்கினவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால் அவருடைய வார்த்தைகள் என்றும் மாறாதவைகள். எப்போனாலும் கேட்கலாம். இருதயத்தில் எப்போ உங்களுக்கு உண்டாகுதோ, ஒரு விசுவாசம் உண்டாகுதோ, எப்போ ஒரு ஆவியானுடைய நடத்துதல் உண்டாகுதோ அந்த நேரத்தில் வசனத்தை வாசிக்கிறது, வசனத்தை கேட்கறது தேவனுடைய சித்தம். ஃபேத் இஸ் அவர் டைம். விசுவாசம் தான் நம்ம நேரம். நம்ம நேரமே நம்ம விசுவாசம் தான். தேவச்சனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து சங்கீதம் 91 இருந்து அற்புதமான வசனங்களை விசுவாச அறிக்கை பண்ண போகிறோம். விசேஷமாக போராட்டங்கள், குடும்பத்துக்குள்ள பிசாசின் போராட்டங்கள்லாம் இருக்குதுன்னா இந்த சங்கீதம் 91 எங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இந்த விசுவாச அறிக்கையை நிச்சயமாக விடுதலையை காண்பீங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த சங்கீதம் 91 ஒரு பெரிய செக்யூரிட்டி போல, ஒரு பாதுகாப்பு போல, ஒரு பெரிய பாதுகாப்பின் சங்கீதமாக, ஒரு பட்டயமாக இந்த சங்கீதம் திகழ்கிறது. இதை நம்ம சேர்ந்து அறிக்கை பண்ண போகிறோம். 100 விசுவாச அறிக்கையை இதிலிருந்து பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நான் அவருடைய பாதுகாப்புக்குள் இருப்பேன், அவருடைய பாதுகாப்புக்குள் இருப்பேன். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிற நான், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிற நான் அவருடைய பாதுகாப்புக்குள் இருப்பேன், அவருடைய பாதுகாப்புக்குள் இருப்பேன். எந்த பொல்லாப்பும் எனக்கு அணுகாது, எந்த பொல்லாப்பும் எனக்கு அணுகாது, எந்த அந்தகாரமும் என்னை நெருங்காது, எந்த அந்தகாரமும் என்னை நெருங்காது. ஏனென்றால் நான் தங்குகிற இடம், நான் தங்குகிற இடம் உன்னதமானவருடைய மறைவிடம், உன்னதமானவருடைய மறைவிடம், சர்வ வல்லவருடைய நிழல், சர்வ வல்லவருடைய நிழல். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவேன், அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவேன். அவர் என் அடைக்கலமாக இருப்பார், அவர் என் அடைக்கலமாக இருப்பார், என் கோட்டையாக இருப்பார், என் கோட்டையாக இருப்பார். நான் நம்புகிற தேவனும் என் நம்பிக்கையுமாக இருப்பார், நான் நம்புகிற தேவனும் என் நம்பிக்கையுமா இருப்பார். வேடனுடைய கண்ணிக்கு, வேடனுடைய கண்ணிக்கும் என்னை தப்புவிப்பார், என்னை தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிப்பார், என்னை தப்புவிப்பார். எல்லா பில்லி சூனியங்களுக்கும், எல்லா பில்லி சூனியங்களுக்கும் என்னை தப்புவிப்பார், என்னை தப்புவிப்பார். என்னையும் என்னையும் என் குடும்பத்தையும், என் குடும்பத்தையும், பிள்ளைகளையும், என் பிள்ளைகளையும், பெற்றோரையும், எங்கள் பெற்றோரையும், எங்கள் சபையாரையும், எங்கள் சபையாரையும், ஊழியர்களையும், எங்கள் ஊழியர்களையும் எல்லா போராட்டத்தில் இருந்தும், எல்லா போராட்டத்தில் இருந்தும், சாத்தானின் சதிகளிலும் இருந்தும், சாத்தானின் சதிகளிலும் இருந்தும் அவர் பாதுகாப்பார், அவர் பாதுகாப்பார். அந்தகாரங்கள் இடத்திலிருந்து, அந்தகாரங்களிடத்திலிருந்து பாதுகாப்பார், எங்களை பாதுகாப்பார். அவர் தமது சிறகுனாலே என்னை மூடுவார், அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார், என் குடும்பத்தை மூடுவார், என் குடும்பத்தை மூடுவார், பிள்ளைகளை மூடுவார், என் பிள்ளைகளை மூடுவார், பெற்றோரை மூடுவார், என் பெற்றோரை மூடுவார், சபையாரை மூடுவார், சபையாரை மூடுவார், ஊழியரை மூடுவார், ஊழியரை மூடுவார், தேசத்தை மூடுவார், தேசத்தை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் பெற்றுக்கொள்வேன், அடைக்கலம் பெற்றுக்கொள்ளுவேன். அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய பிரசன்னத்துல பாதுகாப்பா இருப்பேன், நான் பாதுகாப்பா இருப்பேன். அவர் சமூகத்துல, அவர் சமூகத்துல வந்தடைந்ததுனால, நான் வந்தடைந்ததுனால பாதுகாப்பா இருப்பேன், பாதுகாப்பா இருப்பேன். அவருடைய சத்தியமும், அவருடைய சத்தியமும், அவருடைய வசனமும், அவருடைய வசனமும் எனக்கு பரிசையும், எனக்கு பரிசையும், கேடகமா இருக்கும், கேடகமா இருக்கும். அவருடைய வசனம், அவருடைய வசனம், அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் எனக்கு பாதுகாப்பா இருக்கும், எனக்கு பாதுகாப்பா இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கிற அம்புக்கும், பகலில் பறக்கிற அம்புக்கும் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கு, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு நானும் என் குடும்பமும், நானும் என் குடும்பமும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். பகலில் பறக்கும் அன்புக்கு, பகலில் பறக்கும் அம்புக்கும் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் குடும்பம் பயப்படாது, என் குடும்பம் பயப்படாது. எல்லாரும் சொல்லலாமா? என்னுடைய குடும்பம் பயப்படாது, என்னுடைய குடும்பம் பயப்படாது.
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியாலத்தின் பாழாக்கும் சங்காரத்திற்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். இருளில் இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைக்கு பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். மத்தியாலத்தில் இருக்கிற பாழாக்கும் சங்காரத்திற்கு பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். என்னை சுற்றி வருகிற அந்தகாரங்களுக்கு பயப்பட மாட்டேன். எந்த ஆவிகளுக்கும் பயப்பட மாட்டேன். போராட்டம் வரலாம், ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம், எதுவும் என்னை ஜெயிக்காது. வசனம் மட்டுமே ஜெயிக்கும். பிசாசு தோத்து போவான். என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் அது என்னை ஜெயிக்காது. என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதுவும் என்னை ஜெயிக்காது. எனக்கு விரோதமாக 1000 பேரும் 10,000 பேரோ எழும்பினாலும் செயல்படாது. என்னை தாக்காது. என்னை அணுகாது. என் கண்களினால் நான் அதை பார்ப்பேன். விடுதலையை பார்ப்பேன். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். அந்தகார ஆவிகளுக்கு நடக்கிறதை பார்ப்பேன். அவைகள் ஓடுகிறதை பார்ப்பேன். பிசாசின் வல்லமைகள் ஓடுகிறதை பார்ப்பேன். இருளின் ஆவிகள் ஓடுகிறதை பார்ப்பேன். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை எனக்கு தாபரமாய் நான் கொண்டிருக்கிறபடியால் நான் ஒருபொழுதும் பயப்பட மாட்டேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. என் குடும்பத்துக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் தொழிலை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை நான் செய்யும் காரியங்களை அணுகாது. என் வாகனத்தை ஊழியத்தை எந்த பிசாசும் எந்த வாதையும் பொல்லாப்பும் அணுகாது. என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படிக்கு தூதர்கள் இருக்கிறார்கள். பரலோகம் எனக்காக தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறது. தூதர்கள் என்னை பாதுகாப்பார்கள். என் குடும்பத்தை பாதுகாப்பார்கள். பிள்ளைகளை பாதுகாப்பார்கள். என்னுடைய வலப்பக்கமும் என்னுடைய இடப்பக்கமும் தூதர்கள் வருவார்கள். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் தூக்கி செல்வார்கள். இந்த ஆபத்தில் நாங்கள் மோதாதபடிக்கு தூதர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை. தூதர்களின் பாதுகாப்பு உண்டு. பரலோக பாதுகாப்பு உண்டு. தேவனின் பாதுகாப்பு உண்டு. அதனால சிங்கத்தின் மேல் நடப்பேன். விரியன் பாம்பின் மேல் நடப்பேன். பால சிங்கத்தின் மேல் நடப்பேன். வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவேன். எல்லாரும் சொல்லுவோமா? வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவேன். எல்லா அந்தகாரங்களையும் மிதித்து போடுவேன். சர்ப்பங்களின் தேள்களை மிதித்து போடுவேன். சிங்கத்தையும் பாலசிங்கத்தையும் மிதித்து போடுவேன். சர்ப்பங்களையும் வலு சர்ப்பங்களையும் மிதித்து போடுவேன். நான் அவரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் விடுதலையாவேன். நான் அவரை நேசிக்கிறபடியால் விடுதலையாவேன். நான் அவரையே நம்புகிறபடியால் நான் விடுதலையாவேன். அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பேன். உயர்வு எனக்கு உண்டு. சமாதானம் எனக்கு உண்டு. விடுதலை எனக்கு உண்டு. நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆபத்தில் எனக்கு உதவி செய்வார். என் கூட இருந்து என்னை தப்பு வைப்பார். என்னை கனப்படுத்துவார். எனக்கு நீடித்த நாட்களை தருவார். என்னை திருப்தியாக்குவார். குடும்பத்தை திருப்தியாக்குவார். என் பிள்ளைகளை திருப்தியாக்குவார். எதெல்லாம் எங்களுக்கு இல்லையோ
எங்களுக்கு இல்லையோ, எதெல்லாம் இல்லைன்னு உலகம் சொல்லுதோ, எதெல்லாம் இல்லைன்னு உலகம் சொல்லுதோ, யாரெல்லாம் எங்களை நிந்திக்கிறார்களோ யாரெல்லாம் எங்களை நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் அவருடைய இரட்சிப்பை எங்களுக்கு காண்பிப்பார். கர்த்தர் அவருடைய இரட்சிப்பை எங்களுக்கு காண்பிப்பார். என் குடும்பத்துக்கு காண்பிப்பார். என் குடும்பத்துக்கு காண்பிப்பார். தொழில் அவர் இரட்சிப்பை காட்டுவார். தொழில் அவர் இரட்சிப்பை என் காட்டுவார். வாழ்க்கையில் அவர் இரட்சிப்பை என் காட்டுவார். வாழ்க்கையில் அவர் இரட்சிப்பை காட்டுவார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். என்னுடைய ஊழியத்தில் அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தை காட்டுவார். என்னுடைய ஊழியத்தில் அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தை காட்டுவார். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த உயர்ந்த இரட்சிப்பை காட்டுவார். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவருடைய இரட்சிப்பை காட்டுவார். எல்லா கடன் மாறும். எல்லா கடன் மாறும். எல்லா அவிசுவாசம் நிந்தனைகள், எல்லா அவிசுவாச நிந்தனைகள், போராட்டம், வில்லிசூனியங்கள், தடைகள், தாமதங்கள் எல்லாம் இப்பொழுதே நாங்கள் இந்த விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையாரையும் எங்கள் தேசத்தையும் விட்டு மாறுகிறதுக்காக நன்றி. இப்பொழுதே கர்த்தர் அதை செய்கிறதுக்காக நன்றி. 100 அறிக்கைகளை பண்ணியிருக்கிறோம் தேவ ஜனமே. குறுகிய நேரத்தில் 100 அறிக்கைகள், விசுவாச அறிக்கைகள், ஒவ்வொன்றும் ஆவியினால் நிரப்பப்பட்டு உணர்த்தப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் விசுவாச அறிக்கை பண்ணியிருக்கிறீங்க. இந்த அருமையான 4வது நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாச அறிக்கை சங்கீதம் 91 இருந்த அற்புதமான பாதுகாப்பின் அறிக்கையை பண்ணியிருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் பிசாசு உங்களை கட்டி வச்சானோ அங்கெங்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இவ்வாறாக 15 நாள் நம்ம செய்ய போகிறோம். தேவ ஜனங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீங்க. 4 நாள் நம்ம வந்துவிட்டோம். இனி மீதி உள்ள நாட்கள் அற்புதமாக கர்த்தர் நடத்துவார். விசுவாச அறிக்கை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடைசி நாட்கள் வரைக்கும் நீங்கள் நினைவு கூறுறபடியாக கர்த்தர் இந்த நாட்களில் விதைக்கிற விதைகள் 100ஆக 60ஆக 30ஆக பலன் தரப்போகிறது. தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்துக்காக நன்றி. இந்த அற்புதமான சங்கீதத்துக்காக நன்றி. இந்த 100 விசுவாச அறிக்கைகளுக்காக நன்றி. ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறவங்களுடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, எங்கேருந்து கேட்டாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து கேட்டாலும் சரி, எந்த நிலைமையிலையும், எந்த வேதனையோடு, எந்த கண்ணீரோடு, எந்த உடைக்கப்பட்ட நிலையில் அதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கை சீர்பட போகிறதுக்காக நன்றி. ஸ்திரப்பட போகிறதுக்காக நன்றி. பலப்பட போகிறதுக்காக நன்றி. நிலைப்படுத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. நீர் அதை செய்து முடிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க ஜனங்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய ஜனங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைய போறதுக்காக நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். புதிதாக இணைந்தவர்கள் பாதியில் இணைந்திருக்கிறேன், ஒரி பண்ண வேண்டாம். எங்களோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. அதிகாலை 5 மணிக்கு விசுவாசத்தை குறித்த அருமையான அதிகாலை ஜெபம் இருக்கிறது. அதை கேட்டு ஜெபியுங்கள். தொடர்ந்து தேவ ஜனங்கள் இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் நம்ம சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணி கன்ஃபர்ஸ் பண்ணுகிறோம். இதற்காக நீங்கள் ஆயத்தத்தோடு ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் பொழுது அபிஷேகம் பயங்கரமாக இருக்கும். உங்களுடைய தனி ஜெபம் தான் இந்த வார்த்தைகளை ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேற்றும். ஆண்டோடைய வார்த்தை வெறுமையாக வராது. நீங்கள் நல்லா ஒரு 1 hour 2 hour ஃப்ரீயாக இருக்கிறவங்க ஜெபிச்சுட்டு இதை கேட்டிங்கன்னா பயங்கர எஃபெக்டாக இருக்கும். இல்லைனா இதை சொல்லிவிட்டு இது முடிந்த பிறகு அதிகமாக ஜெபிக்க பாருங்கள். அதை சொல்லி ஜெபிக்க பாருங்கள். வெறும் 10-15 நிமிஷம் தான். திரும்பி கேட்கும் பொழுது எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். திரும்பி கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.